படத்துல வந்து எங்க பாருனே படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? 10 பாயிண்ட். படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? ப்ரோ நல்லா படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர். படம் ஹலோ படம் எப்படி இருந்துச்சு? வேற மாதிரி படம் எப்படி இருந்துச்சு? ப்ரோ படம் எப்படி வந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர். ப்ரோ படம் எப்படி வந்துச்சு? படம் எப்படி வந்துச்சு? சூப்பரா. டான்ஸ் இருக்குல்ல அது கண்டிப்பாக வெரி ஹாப்பி. ஆஃப்டர் 6 years இந்தியா இந்த மூவி பண்ணியிருக்காங்க. வேற லெவல். வெரி வெரி ஹாப்பி. ஜெய் இந்தியா. ஓப்பனிங் டபுள் ஆக்ஷன் இந்த படத்துல டபுள் ஆக்ஷன் தான். ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதை நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் படத்தை போய் பாருங்க. ஜான்வி கபூர்னா வேற லெவலில் பண்ணியிருக்கேன். அந்த ரொமான்டிக் சீன்ஸ்னா பக்காவாக இருக்கும். ஃபைட் சீன்ஸ்ல எப்படி இருக்கு படத்துல? ஃபைட் சீன்ஸ்னா அந்த இன்டர்வல் ஃபைட் சீன் வந்து பக்காவாக இருக்கும். அது கண்டிப்பாக பார்க்கணும். பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் வந்து படத்துக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆச்சு. ஸ்டோரி எவ்வளோ சொல்கிறது? ஸ்டோரி வந்து அவன் மோஸ்ட்லி படம் ஃபுல்லாக எவ்வளோ சொல்லுவாங்க. படம் வந்து பக்காவாக ஃபஸ்ட்டு ஓப்பனிங் போயிட்டாங்க. ஷிப்பில் ஏறி பண்ணதுக்கு சீரியஸ்லி எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் வந்து தெலுங்குலாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ராஜமௌழி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொரட்டாலா வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆச்சாரியாக்கு அப்புறம் இந்த மாதிரி பிளாக் பஸ்டர் வந்து கம்பேக்னு சொல்ல முடியும். என்டிஆருக்கு வந்து கண்டினியூஸ் 7 பிளாக் பஸ்டர்ஸ்னு சொல்ல முடியும். அவ்வளோதான். ஃபுல் ஆக்ஷன் மூவி பக்காவாக இருக்கும். டெஃபினட்டாக பார்த்துருக்கேன். தேங்க்யூ. எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் பண்ணிட்டாங்க. டபுள் ஆக்ஷன்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? டபுள் ஆக்ஷனே காமிக்கல. ஒன்னாவே 2 அந்த கொரட்டாலா ஷோ அவரோட லாஸ்ட் மூவி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ராப்ளமாக அமைச்சது ஆச்சாரியா. ஸோ இந்த படம் எந்த மாதிரி? இந்த எனக்கு அதெல்லாம் தெரியாது. பட் இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கு? மெயினாக அனிருத்காக வந்தது. அனிருத் ஆஸ் யூஸ்வல் ஃபீல் பண்ணிட்டாரு. வேற மாதிரி ஸ்கோர்ஸ். மூவி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் எஸ் ஒரு சில விஷயங்கள் தவிர்த்திருக்கலாம். பட் ஓகே ஒரு சில விஷயங்கள் பட் தெலுங்கு ஆடியன்ஸ் ஒரு விஷயம் தவிர்த்திருக்கலாம். பட் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா அது லவ் இட். அண்ட் நம்மளுக்கு அது பண்ணியா இருக்கும். பட் எனிவேஸ் ஒரு ட்விஸ்ட் ஆக்சுவலி இட் வாஸ் நல்லா இருந்துச்சு. நிறையவே ட்விஸ்ட் இருக்கு. சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. நிறைய ட்விஸ்ட். அண்ட் எஸ் ஓவராலா லீட்லாம் எதுவுமே தரல. செகண்ட் பார்ட் லீட் தேவாரா டைட்டில் மட்டும் போட்டாங்க. மற்றபடி லீட்ஸ் எதுவும் தரல. எல்லாருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. அவருக்கு கொடுத்த சவுத் இந்தியன் மாதிரி ஆயிட்டா இருப்பாங்க. அவருக்கு கொடுத்த வாய்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்தது. செம்மையா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பரா ஓவராலா மூவி மியூசிக் வைஸ் அனிப்ரோ வேற மாதிரி நெக்ஸ்ட் லெவல் பண்ணாங்க. கிளைமாக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் இன்னும் இன்டென்சிட்டி. ஓகே அந்த ஃபியர் சாங் பிளேஸ்மென்ட்ல எப்படி இருக்குது? ஏனா ஃபியர் சாங் சூப்பரா இருக்கு. நல்லா ஸ்கோருமே வேற மாதிரி இருக்கு. வேற லெவல் பண்ணாங்க. சுத்தமல்லே நெக்ஸ்ட் லெவல். ஓகே என்டிஆர் ஓட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சதா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. வேற மாதிரி ஆக்டிங் பண்ணாங்க. ரெண்டு ரோல்லையுமே ஹீரோ அண்ட் வில்லன் இந்த ரோல் மாதிரி இந்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எது நல்லா இருக்கு? எனக்கு ரெண்டுமே ஈக்குவல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அது லாக்ங்கறாங்க. எதனால அந்த லாக்லாம் இல்ல ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. எண்டிங் எனக்கு எண்டிங் மட்டும் கொஞ்சம் மாத்திரலாம் சார். அப்படி இருந்துச்சு. எதிர்பார்ப்பை விட மேல இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தேன் படத்துக்கு. பயங்கரமா இருந்துச்சு. என்டிஆர் இன்ட்ரெஸ்ட் ஏனா அப்புறம் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. கிளைமாக்ஸ் நல்லா விஎஃப்எக்ஸ் கூட பயங்கரமா பண்ணிருக்காங்க. அதான் கிளைமாக்ஸ் எனக்கு வருத்தம். பட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பட் லைட்டா அனிருத் கில்ட் இட் ஆஸ் யூசுவல். பின்னிட்டாரு. ஏதாச்சும் கேமியோல கேமியோல செகண்ட் பார்ட் லீட் கொடுத்திருக்காங்க. லீடிங் கொடுக்கல. அது கனெக்ட் பண்ற மாதிரி எதுவும் இல்ல. கடைசியில தேவரா 2 சாட்டிஸ்ஃபை ரேட்டிங்
10க்கு 8 சாலிட் 1000 crores வருமாடா சரி பாக்ஸ் ஆஃபீஸ் 1000 crores ஜான்வி கபூர் அவங்களுக்கு ப்ராபபிலி 2ல இன்னும் பெரிய ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ பர்சனலி. மியூசிக் எப்படி இருந்தது? அனி ப்ரோக்காக தான் வந்தது மெயினா. நான் செமையா பண்ணி விட்டுருக்காரு, வேற மாதிரி மியூசிக்லாம் சொல்லவே தேவையில்ல. ஒரு லைக் எப்படி சொல்ல ப்ரோ, ரொம்ப எங்கேஜிங்காக இல்லாமல் ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம். இப்போ நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 hour படம் எடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சூப்பராக ஜாலியாக ஒரு 3 hour என்ஜாய் ஹிட்டா ப்ரோ படம் ஹிட்டா பிளாக் பஸ்டரா அப்படின்னு நம்ம எதுவும் டிசைட். ஏன்னா கண்டிப்பா தெலுங்கு சைடு அவங்க ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா இது ஹிட் பிளாக் பஸ்டர். கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் நம்மளுக்கு செட் ஆகல, நம்ம ஆடியன்ஸ்க்கு செட் ஆகுமா தெரியல. பட் பார்ட் 2 ஒரு டைட்டில் மாதிரி போட்டிருக்காங்க. அவங்களாம் ஜான்வி கபூர் வரும்போதெல்லாம் கத்துறாங்க, என்ன பண்றது தியேட்டர்ல கத்துறாங்க. சுட்ட வேலையை பாட்டு இன்னொரு வாட்டி போட சொன்னாங்க. பட் டபுள் ஆக்ஷன் அதான் ப்ரோ, 2 பேரும் ஒன்னா வர மாதிரிலாம் இல்ல, தனித்தனியா தான் காமிச்சிருப்பாங்க படத்துல. டபுள் ஆக்ஷன் கூட சொல்ல முடியாது. ட்விஸ்டும் நல்லா இருந்தது ப்ரோ. லைக் லாஸ்ட் எண்டிங்ல ஒரு ட்விஸ்ட் வரும், அது சூப்பரா இருந்தது. லைக் ஸ்கிரீனோட மியூசிக் எல்லாமே பார்க்கும்போது பயங்கரமா இருந்தது. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அவ்வளோதான், படம் ஃபுல்லாக வேற லெவலோட தான். சாங்ஸாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஜான்வி இருக்கட்டும், என்டிஆர் இருக்கட்டும், எவ்ரிதிங் ஃபேண்டாஸ்டிக். என்டிஆர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டேட்டில் வந்து இது ப்ளாக்பஸ்டர் ஆகிடும். அக்கா சொல்கிறோம், வித்தின் 1 week 10 daysல வந்து எல்லா மூவியோட ரெக்கார்ட்ஸ் வந்து பிரேக் ஆகிடும். கண்டிப்பாக பாருங்கள், எல்லாருமே மிஸ் பண்ணாதீங்க. தெலுங்குல சொல்லணும்னா சக்குடும்ப சப்பரிவார சமயத்தாங்க சொல்லுங்க. படத்தோட கான்செப்ட் என்ன படத்தோட கான்செப்ட் சொல்லணும்னா அது ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, திருக்கால்சியில் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் வந்து பயம் இருக்கணும். லைஃப்பில் வந்து பயம் இல்லைன்னா கஷ்டம். எனிதிங் இருக்கட்டும், ஒரு எக்ஸாம் இருக்கட்டும், ஒரு லைஃப்பில் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் எல்லாச்சும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு வந்து பயம் இருக்கணும், அப்போ தான் நம்ம கரெக்டாக பண்ண முடியும். ஸோ அந்த பயமோட கான்செப்ட் வந்து எடுத்துகிட்டு இந்த மூவியில் பண்ணியிருக்காங்க. கொரட்டாலா சிவா மூவிஸ் பார்த்தாலே எல்லா மூவிஸில் வந்து ஒரு மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல லேக் எதுவும் இருக்கா? லேக் வந்து லேக்னு சொல்ல முடியாது. இப்போ படம் வந்து இப்போ ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அண்ட் ஸ்பிட் பண்ணுறது இட்ஸ் நாட் குட். ஐ திங்க் ஃப்ரம் மை ஒப்பீனியன் இட்ஸ் நாட் லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப். இப்போ ஒரு ராமாயணம் இருக்குது, ராமாயணம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? இல்லை, இட்ஸ் அ ஸ்டோரி, இட்ஸ் எ கிரேட் ஸ்டோரி. அந்த மாதிரி ஐம் நாட் கம்பேரிங் வித் தட், பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் அன் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அண்ட் பார்க்காதீங்க, கம்ப்ளீட் மூவி பாருங்கள், டெஃபினட்டாக நல்லா இருக்கும். மியூசிக் வந்து அனிருத் அவன் வேற லெவலில் பண்ணியிருக்கேன். சீரியஸ்லி அந்த இன்டர்வல் சீன் தான், அந்த மூணு அதெல்லாம் இருக்கும்ல, அது வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைன்னா அதுக்கு உயிர் இருக்காது. அந்த பேக்ரவுண்ட்னால தான் அந்த ஃபைட்ஸ்க்கு சீன்ஸ்க்கு உயிர் வந்துச்சு. எஸ்பெஷலி அந்த மேரேஜ் சீன் இருக்கும்ல, மேரேஜ் சீனில் வந்து என்டிஆர் அந்த டான்ஸ் ஆடுவாங்க, அது வந்து வேற லெவலில் இருக்கும். ஃபைட்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கு பார்க்குறப்ப? ஃபைட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஃபைட்ஸ் இருக்கும், மூவி ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் ஃபைட்ஸ் இருக்கும். ட்விஸ்ட்னா வேற லெவல் ட்விஸ்ட் இருக்கும். நான் சொல்ல மாட்டேன் இப்போ, அந்த ட்விஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் படத்தில் மைனஸ் எதுவுமே சொல்ல முடியாது. எவ்ரிதிங் ஃபைன். பட் ஐ திங்க் அந்த தாவூதி சாங் மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும். அது மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் வந்து நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன் மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. மீதி எல்லாமே படம் நல்லா இருந்துச்சு. அனிருத் மியூசிக் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. என்டிஆர் ஆக்டிங், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் லேக் எதுவுமே இல்லை ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஸ்மூத்தாக போகுது. கிளைமேக்ஸ்ல லேக் இருக்குதா? இல்லை ப்ரோ, எல்லாமே கரெக்டாக போகுது. ஒரு அந்த எமோஷனல் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது, அது மட்டும் பார்த்துக்கலாம். என்டிஆர் எப்படி நடிச்சிருக்கா? ஜான்வி எல்லாமே நல்லா நடிச்சிருக்கு. படம் வந்து உண்மையாக வந்து படம் ரொம்ப போர் அடிக்குதுங்க. ஒரு கொரட்டாலா சிவா கொரட்டை விட்டுட்டே கதை எழுதியிருக்காரா என்னன்னு தெரில. அதனால தான் அப்படியே லேக் ஆகினே இருக்குது நமக்கு. நான் ஒரு 3 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்துட்டேன். அதுக்குன்னு சுகர்னு கேட்டாதீங்க, 3 தடவை போயிட்டு வந்துட்டேன். அந்தளவுக்கு வெறுப்பாக இருக்குது. அப்பயாவது படம் முடியுமான்னு பார்க்குறேன், அப்பயும் முடியல. சரி 4வது தடவை போடலான்னு பார்க்கும்போது நல்ல வேலை முடிச்சிட்டானுங்க. சுத்த வேஸ்ட்டு. 500 ரூபா செலவாச்சு. அனிருத் மியூசிக் வேணால் ஒரு 50 ரூபா கொடுத்துடலாம். மற்றபடி ஜான்வி கபூர் கொடுக்கலாம், ஏதாவது பார்த்து அவங்க நல்லா இருக்காங்க. மற்றபடி படம் வந்து குப்பை தான் பிரதர். டபுள் ஆக்ஷனா? அது நீங்கள் சொல்லி தான் எனக்கு வேஸ்ட்டு இப்போ. டபுள் ஆக்ஷன்லாம் ஒன்றுமே இல்லை. அது டபுள் ஆக்ஷன் சொல்கிறானுங்க, அது நான் சும்மா அது வேஸ்ட்டு தான், படம் வேஸ்ட்டு. விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு. அனிருத் கலக்கிட்டு, அனிருத் வந்து குறை கிடையாது. விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அது 2 வந்து பாசிட்டிவ் படத்தில். ஜூனியர் என்டிஆர் ஆக்டிங் நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பார். லெஃப்ட்டில் திரும்பினாலும் அதே மாதிரி தான் நடிக்கிறார், ரைட்டில் திரும்பினாலும் அதே மாதிரி நடிக்கிறாரு, அப்பா கேரக்டர் போட்டாலும் அதே தான் நடிக்கிறாரு. நம்மளும் வேற ஏதாவது மாற்றி நடிப்பான்னு பார்க்குறோம், நடிக்கவே மாட்டோம். சுறா அது என் தளபதி நினச்ச சுறா பரவாயில்லாலும் சுறாவை அழகா தூக்கி மிளகா போடுறாரு. அது வந்து அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்க.
அது ஹாலிவுட் ஆஸ்காரே கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க. வேற ஜான்வி கபூருக்காக தான் நான் வந்தது, அது சொல்லாமல் எப்படி. ஜான்வி கபூர் சூப்பராக பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக மட்டும்தான் வந்தது. 10 நிமிஷம் தான் வராங்க, ஜஸ்ட் பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி. ஆனால் அருமையாக இருக்கிறாங்க, ஆள் நல்லா இருக்கிறாங்க உள்ள படத்தில். கொஞ்சம் மேக்கப் கம்மி பண்ணி தான் இன்னும் சூப்பராக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ லேக் செகண்ட் ஹாஃபில் அவர் ஒரு 40 நிமிஷம் நல்லா இருக்கும்னாரு. நானும் வந்ததுலேருந்து அந்த 3 மணி நேரமாக அந்த 40 நிமிஷம் தான் தேடி நிற்கிறேன். கடைசி வரைக்கும் 40 நிமிஷம் கிடைக்கவே இல்லை, படமே முடிஞ்சிச்சு. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் 40 நிமிஷம்னாரு. ஆனால் ஓவரால் வந்து படம் ரொம்ப சுமார் அவர் படம். அவர் நடிச்சது அது ஏதாவது பொய் சொல்லுவாங்க, ஏதாவது காசு வாங்கிருக்காங்க. ஆனால் உண்மை வந்து நல்லா இல்லை. உண்மை வந்து படம் பார்க்காம இருக்கிறது நமக்கு நல்லது, நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது. வேற காசு வேஸ்ட் ஆகுது. வேற படம் பார்க்குறது ஜூனியர் என்டிஆர் நமக்கே எப்படின்னா அவர்லாம் என்னது ஹார்ட் அட்டாக்ல வீட்டில் பத்துன்னு இருப்பாரு, வெளில தெரியாது. ஒஸ்ட்டு ப்ரோ, சுத்த ஒஸ்ட்டு. என்ன பண்ணுறது, ப்ரொடியூசர் தான் பாவனான்னு தெரில. கொட்டால சிவா எங்க இருக்கான்னு தெரியல. ரேட்டிங் எவ்வளோண்ணா கொடுத்து? ரேட்டிங் வந்து 2 கொடுக்கலாம் பிரதர், அதுவே ஜாஸ்தி. அதான் அனிருத் மியூசிக்காகவும் ஜான்விக்காகவும் தான் அந்த 2. மற்றபடி ஒன்றுமே இல்லை படம் வந்து. அனிருத்துக்கு ஒன்று ஜானி டபுளாக கூட, ஜானிக்கு 2 கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படத்துக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2 சொல்கிறேனே, அது அவ்வளோதான் இருக்குது. அனிருத்துக்கு ஜானி கொடுத்துருங்க, படத்துக்கு வேணா ஒரு கால்வாசி எடுத்து கொடுங்க பிரதர், போதும். அதுக்கு அதே போதும். படம் மொத்தமாக 3 வச்சுங்களேன், வேஸ்ட்டு. ஓவரால் வந்து வேஸ்ட்டு. ஆடியன்ஸுக்கு சொல்கிறது வந்து சண்டே சாட்டர்டே போல் எங்கேயா பீச் பார்க் போயிடுங்க, இல்லை விஆர் மால் போயிடுங்க. அங்கே ஏதாவது ஜாலியாக இருக்கும், கலர்லாம் வரும், பார்த்து நிறுத்துன்னு வைப்பீங்க. இந்த பக்கம் வந்து காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, சுத்த வேஸ்ட். அப்படியே பார்த்து அப்படியே போயிருங்க, அப்படியே அங்கேயே முடிச்சிடணும். பார்ட் 2 வேற வருது. செத்துட்டேன் பார்ட் 2 அந்த போர்டை பார்த்துட்டு செத்துட்டேன். ஏண்டா ஒன்னே பார்க்க முடியல. நீங்க எப்படி 2 எந்த மனசு வச்சு எவ்வளவு தைரியம் இருந்தா 2ன்னு பாட்டு போடுவீங்க? தெலுங்கு ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கல, அதனால போட்டிருப்பாங்க. தெரியல, அதுதான் கேக்குறேன். அவங்கள கூப்பிட்டு கேளுங்க, எதுக்கு கத்துறாங்க, என்ன பிடிச்சிக்குதுன்னு கேளுங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட். எனக்கே புரியல, ஒரு ஆள் அவங்க மைண்ட் செட் அப்படி இருக்குதா, எனக்கு அதுதான் புரிய மாட்டுது. என்ன நடக்குதுன்னு எனக்கு. அதுதான் அந்த ஃபியர் சாங் மட்டும் தான் படத்துல எனக்கு பிடிச்சது. ஃபியர் சாங் ஒன்லி, மற்றபடி டோட்டல் டேமேஜ் படம். அனிருத்தே கெடுத்துட்டாரா இல்ல? அனிருத்தே கெடுக்கல. பிஜிஎம்லாம் ஓகே, நல்லா தான் இருக்குது. அனிருத்தே கெடுக்கல. ஸ்டோரி வெஸ்ட், ஸ்கிரீன் பிளே வெஸ்ட், ஒண்ணுமே இல்ல. சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. பழைய அந்த பில்டப் தான். ஒன்லி பில்டப் தான். கதை புதுசா இருக்கா இல்ல பல படங்களை பார்த்தமே இருக்கானா? கதையே இல்லைங்க. என்ன சொல்றாங்கன்னா சில பேர் இந்த சூரா படம் பார்த்தமே இருக்கு. என்ட்ரி சூரா தான். கடல்ல இருந்து டைவ் அடிவார்ல, சூரா தான். செட் ஆயிடுச்சானா? தளபதி தான் நல்லா இருந்துச்சு. இது கேவலமா இருக்கு, நல்லாவே இல்லை. தளபதி இதெல்லாம் பாகுபலி. என்ன பாகுபலி? கிளைமேக்ஸ்ல பாகுபலி எதுவும் இல்ல, மட்டமா இது படம். ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு ஃபீலிங்கே, ஒரு அவுர சீனு ஃபீலிங் ஓட்டல, எமோஷன் ஓட்டல, எதுவுமே ஓட்டல. டப்பிங் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? டப்பிங்லாம் அதெல்லாம் நான் வரல. தமிழ் ஆடியன்ஸ் பார்க்கும்போது நல்லா ஓகே, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. என்ன சொல்றது, அதுல குறை இல்ல. பட் கதையும் இல்ல. நீங்க தமிழ்ல இல்ல, நீங்க தெலுங்குல பார்த்தாலே இது மட்டமான படம் தான். இது தெலுங்குல பார்த்தாலே மட்டமா இருக்கு நீ படம். அப்படி இருக்கும்போது என்ன பூச்சி இது எனக்கு தெரியலங்க. சீரியஸா இருக்கு. அனிருத் இல்லைன்னா இந்த படம் எப்படி இருக்கும்? அனிருத்லாம் இந்த படம் வந்து ரிலீஸே பண்ண வேணான்ற மாதிரி. தமிழ்ல இல்ல, படமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. படத்துல எங்கேயாவது லேக் ஆகுது. படம் லேக்னு இல்லைங்க, கூஸ் பம்ப்ஸ்னு ஒரு பில்டப் கொடுக்குறானுங்க. அது லேக் கணக்கில் வராது. லேக்னா போர் அடிக்கும். இது வந்து கூஸ் பம்ப்ஸ்னு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க, நமக்கு அருவருப்பு மொமெண்ட். அப்போ ஒழுங்கா யாருமே நடிக்கலன்னு சொல்ல வரீங்க? நடிப்பும் இல்ல, நடிக்கவும் தெரியல யாருக்கும். ஆக்டிங்ன்ற மாதிரி ஏதோ பண்றாங்க, அது நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. நான் இதே டிஎஸ்பி மியூசிக் போட்டிருந்தா எப்படி இருக்கும்? மியூசிக் அதுக்கு சம்பந்தம். மியூசிக் நல்லா தான் இருக்கு. அனிருத்துக்கு நான் வரல, அனிருத் நல்லா தான் பண்ணிருக்கேன். பிஜிஎம் நல்லா தான் இருக்குது. படம் வந்து ஒரு பில்டப்லயே ஓடுது, ஒரு கதை இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா வராதுங்க படம் பார்த்து. இந்த படம் ஃபுல்லா பார்க்கணுமாடான்னு நிறைய பேர் போன மாதிரி. நம்ம ஒரு கதாநாயகன் கலையரசன் என்ன பண்ணிருக்காரு? அவர் பேர் குஞ்சாரா, கலையரசன் பேர் குஞ்சாரா. உங்களுக்கு வேற பேரே கிடைக்கலையா? இல்ல அந்த பேர்ல கூட கலாய வாங்குற அளவுக்கு இந்த படத்துல பண்ணி வச்சுக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ்லாம் அவருக்கு சிங்கப்பூர் உனக்கு, அதாவது ஆடியன்ஸுக்கு ட்ரீட் ஆன படம்லாம் பாத்துக்கிறேன், ரிவ்யூவர்ஸுக்கே ட்ரீட் ஆன படம்னா அது இந்த தேவரா தான். நீங்க காசு கொடுத்ததுக்கு ஒர்த்தா இல்லையா? ஏங்க இந்த படத்தை பார்த்து அவனுக்கு காசு தரணுங்க. டைரக்டர் கொத்தல சிவாவா, அவரு எனக்கு காசு தரணும். அதாவது இது வரைக்கும் சிறுத்தை சிவா தான் ஃபேமஸ் இருந்தாப்புல, இதுக்கப்புறம் கொத்தல சிவா ஆயிடுவாப்புல, அந்த மாதிரி செய்யறாங்க. படம் நல்லா இல்லைங்கிறீங்க, அப்புறம் இவர் வந்து ஃபேமஸ் ஆயிடுவார். ஃபேமஸ் எதுக்கு? கலாய வாங்குறதுக்கு.
நான் நல்லா இருக்கிறதுக்கு சொன்னேன், கலாய வாங்கிறதுக்கு காமிச்சாரு. சிறுத்தை சிவா ஓட்டுவாங்கல்ல, இப்போ சிறுத்தை சிவாலாம் நல்லா தான் பாடுறாரு, வேதாளம் வீரம் நல்ல படம் கொடுத்தாரு. இப்போ கொத்தல சிவான்னு ஒரு ஆள் மாட்டிக்கிறாரு, அவர் தேவரான ஒரு மட்டமான படம் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.